பொம்பளை பிள்ளைய பார்த்து அடிங்க மாமா. நீங்க என்ன தோலை பார்த்து அடிச்சீங்கன்னா இருக்கடா. ஹலோ இன்னும் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் முருகனே, அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ சத்த போட்டு இருக்கட்டும். அண்ணே வணக்கம். ஒண்ணும் இல்ல, தவளையை முடிக்கிட்டேன். அண்ணே வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கியா? இல்ல பணிவு உயர்வை தரமாட்டாங்க. அண்ணே வணக்கம். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன அண்ணன் மூச்சு சங்கு மாதிரி போகுது. யாப்பா ஏன் நீ போட்டியா? அப்ப எவனா போய் போடுது கொத்துருவானு நாடகத்துக்கு போட்டது மொத்தம் ஓமான வேற கூப்பிடவா? சரி மாம் என்ன சோப்பு சட்டை எங்கனே போற? உன்னைக்கு மாமானு கூப்பிடுறேனே. எங்க வர? ஒண்ணுக்கு இருக்க போறாரு. ஒண்ணுக்கு இருக்க போறியா? எனக்கு சேர்ந்து இருந்துட்டு வாப்பா. வணக்கம் ஐயா. வணக்கங்க வெள்ளச்சாமியா. என் தங்கம் பல்ல கட்டு முண்டை இருக்கட்டும். இருந்தாலும் பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், இவருக்கு வணக்கம், இளைஞர்களுக்கு வணக்கம். ஒண்ணும் இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை. அதுல கொஞ்சம் தொண்டை இதா இருக்கும். யாரும் கவனிச்சு கூட மாட அப்படி உள்ள இருக்கிறேன். அப்படி எந்திரிப்பான். போக போக உள்ள போக போக சரியா. நீங்க ஆசை நீங்க நினைச்சீங்கன்னா சரி பண்ணலாம். நீங்க ஒண்ணு வாயக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வேற உப்பு தீர்த்தத்தை குடிச்சா ஒண்ணும் அல்ல, நிவாரணத்தை குடிச்சா அடிக்கடி அதையே குடிக்காதம்மா. என்னப்பா உப்பு தீர்த்தத்தை ஏப்பா எதை குடிக்கிறோம்? ஏன் அப்படி குடிக்கிறப்பா? அப்படியா? ஆமா, நீ ஒரு தாட்டி குடிச்சு பாரு. இல்ல இல்ல இல்ல, நான் வேணா குடிக்கிறேன், குடிச்சு பாரு. இருந்தாலும் எல்லாரும் உனக்கு சொன்ன காரணத்தினால நான் வந்து குடிக்கிறேன். உனக்கு மாதிரி குடிச்சா எனக்கு நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்குல்ல, நீ குடிச்சதுனால உனக்கு அப்படி இருக்கு. முடக்கு முடக்கு குடிச்சா அப்ப இன்னைக்கு சிரமப்படுவாப்புல, ரொம்ப பாவம். யூடியூப் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும் சரியா? அந்த வழுக்க மண்டை என்னைய பார்த்து பொழக்கிறியா? அரவே ரெடி. சரி சரி தீப முடிக்கிறச்சுனாக்கா
அதுக்கப்புறமா போவதா நீ உரமாயி. ஆமா போடுங்க போடுங்க. வந்துருங்க. மறந்துட்டீங்கடா நீங்க வீட்டுல பா வந்து பிள்ளை மொட்டை படியா போய் குளிச்சு வீட்டுல துண்டு போட்டு விடுங்க. இந்த மேட்ச் ஒழுங்கா வச்சுக்கன்னா சூப்பரா செய்வேன் தோற்றதுக்கு. இங்கே டான்ஸ் ஆடியும் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் MSK பவதாரணி அவர்களுக்கு கிராமத்தில் சுரக விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி இணைந்து மாலை இணைந்து கூறப்படுகிறார்கள். இங்கே யூடியூப் சேனல் இருக்கும் கேமராமேன் மேடைக்கு ஒரு வாரம் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தவம் அவருக்கு துண்டெல்லாம் வேணும், ஒரு கரிசிக்கு மட்டும் போடுங்க. கோமணம் எங்கட்டி குடிப்போம். உனக்கு பிடிக்குமா ரொம்ப? மதுரை நாடக நடிகர் சங்கத்திலே இன்னைக்கு பவதாரணி நம்பர் 1 டான்ஸ். ஆமா வேற நடிகர் இன்னைக்கு வர வேண்டியது. நம்ம கேட்டு வேற ஊருக்கு போட்டிருந்தாங்க. இந்த டான்ஸை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய திறமையை நீங்க கைதட்டி வாங்கி பார்க்கலாம். அவ்வளவு ஒரு நம்பர் 1 டான்ஸ். இன்னைக்கு விளக்கு பூஜையும் நமது நாடகத்தையும் தமிழ்நாடு எங்கும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் அவர்களுக்கு எங்களது பங்காளிகள் சார்பாகவும் எங்கள் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடையை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றாக குருவாழ்க குருவே துணை அரியேன் அச்சரம் யான் மறவேன் வண்ண மதிவியர் ஓடைய பதிலே சென்னல் விளைந்து சிலிப்பாய் உயர்ந்திட செண்பகமூர்த்தியை அருள வேண்டும் என்று சொல்லி எங்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய தச்சனேத்தல் தாமரகுளம் கிராம பொதுமக்களுக்கும் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர் கலைக்குழுமத்தினர் சார்பாகவும் எங்களது யூடியூப் சார்பில் ஆசிய தவம் சார்பாகவும் நல்ல ஒரு வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். நன்றி வணக்கம். என்ன ஏய் பப்புன்னு இருக்காருப்பா, நீ ஒரு மாதிரி பாக்குற ஒரு மாதிரி நோங்க பாக்காத வேகு தூக்கியே சாகுன என் கூட எல்லாம் வந்தீங்கன்னா வீடியோ எடுக்கமா வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும். நல்லா ஆடுவாப்லமா. நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை அணிவித்த நாடக கலைஞர்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கமிட்டியர்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். வணக்கம். இதெல்லாம் இருக்கட்டும், நான் ஆடுறது இருக்கட்டும், பொன்னாட போத்துறது இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தேன், யாரு முதல்ல வந்தது யாருப்பா? என்ன பூணு? கோமாளி. அதாவது கதையின் பாத்திரத்தின்படி கோமாளி. கோமாளின்னு ஒருத்தர் மேடைக்கு வந்துட்டா அந்த கோமாளிக்கு முதல் என்ன வேலை? வந்தமா, 4 பேர்த்த சிரிக்க வச்சமா, நோட்டீஸ படிச்சமா, நடிகர்களுடைய பேரை சொன்னமா, மூடிக்கிட்டு உள்ள ஓனமா இருக்க வேண்டியதானே. அது என்ன பெண்களை பத்தி என்னமோ பேசுன, என்ன பேசுங்க? பெண்களை பத்தி மொத்தமா சொல்றேன். மொத்த பெண்களை பத்தி என்னமோ சொன்ன, என்ன சொன்ன? லோன் வாங்குறோம், இதுல குடுக்குறோம், மைட்ட புடுங்குறோம், மொட்டையை திணிக்கிறோம். நீ என்ன நக்கிறதுக்கா நான் சொல்றேன்? எனக்கு இந்த ஆனந்தராஜன் வெளியில வரட்டும். இன்னைக்கு இந்த ஆனந்தன் ராஜன்றவன் வெளியில வரட்டும். ஒண்ணு அவன் பேசி ஜெயிக்கிறானா, இல்ல நான் பேசி ஜெயிக்கிறேனா? இன்னைக்கு வெளியில அவன் வரட்டும். ஒண்ணு முருதங்காரங்க அம்மாவுக்கு கட்ட தரிக்கணும், இல்லன்னா அந்த கோமாளி நாய்க்கு கொட்ட தரிக்கணும். வரட்டும், இன்னைக்கு வெளியில வரட்டும். எங்க பாத்துறோம் நான் சோதனைக்கு முடிக்க மாட்டேன், ஆடிக்கிட்டே தான் இருப்பேன். தஞ்சாவூர் மணி எடுத்து வேலையை பிரிச்சுக்கிருவோம். நீங்க பாடுங்க, இவங்க வாசிப்பாங்க, நான் ஆடுறேன். உங்களுடைய வார்த்தையை எப்ப நிக்குதோ அப்பதான் என் கால நிக்கும். எங்க பாத்துருவோம். என்ன போட்டிக்கு தயாரா? உங்க எல்லாருக்கும் நான் அத்தாட்சி வேணும். அதுக்கு உங்க அண்ணங்களை கூட்டிட்டு வந்துடாது. எல்லாருக்குமாமா பல பேருக்கு உள்ள வைக்க முடியாது. நீங்க 4 பேர் வாசிக்கிறீங்க, உங்க வாசிப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஆடுறேன். என்ன மாமா புடிங்க, சுதியா புடிங்க. வெட்டிக்காருக்கு கப்பா அகல யாரு? ஓரத்திலே ஓர
நாடகத்துடைய அமைப்பாளர் அன்னை 18ஆம் படிக்கும் நம்ம கிராமத்துக்காரங்களுக்கு நன்றி சொல்லணும். டான்ஸ்னா இப்படி பிள்ளைகளை போடணும். அடப்பு தடப்பா ஓங்கு தாங்க குளிஞ்சு குளிஞ்சு ஆடுதுடா. நேத்து ஒரு உள்ள வந்துச்சு ராமேஸ்வரத்துல கருவாடு வறுக்கிற முண்டை மாதிரி அச்சு முல்ல ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு அதே வச்சு ஓட்டத்தை செஞ்சேன். என்ன செஞ்சாலும் ஓட்டித்தானே ஆகணும். இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கு. இந்த பிள்ளைய முதல்ல வர்ணிப்போம், கொஞ்சம் வர்ணிச்சு அதுக்கப்புறம் விசாரிப்போம். அப்படியா புரிய வர்ணி பார்க்கலாம். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், இந்த புலவனும் இவளை பார்த்திப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், இந்த கவிஞனும் இவளை பார்த்திப்பான். அன்றைய கையில் இவளே காதல் கொள்ளும் இவளினை காதே பார்த்ததில்லை இவள் ஒருத்தியை தான் அழகிய ஒரு கவிதையின் நல்ல கவிதையின் பார்த்ததில்லை இவள் ஒருத்திக்குத்தான் நல்ல அகலம் என்பேன். அழகிதான் அகலமா இல்ல மனசை சொல்லிக்கிட்டு இந்த பிள்ளையும் சொன்னோட தூக்கி காமிக்கிறா. மனசு அகலமான மனசுன்னு சொல்றேன். நான் என்ட்ரன்ஸ்ல வந்து நோட்டீஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். உள்ள தண்ணி தாக எடுத்து போய் தண்ணி குடிக்க போனேன். என் கேன்ல இருந்த தண்ணி வண்டியில வரும்போது குடிச்சிட்டேன். வெறுங்கண்ணா போட்டு வச்சிருக்காரு. இந்த பிள்ளைகிட்ட போய் கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்தேன். ஆனா இந்த பிள்ளை தண்ணி நல்லா இருக்கு. என்ன மினரல் வாட்டர் மாதிரி உப்பு கக்கின்னு சொல்லிச்சுனா கொஞ்சம் வாங்க மேடம். வணக்கம். எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்கு புடுங்கறதுக்கு நீங்க வந்தீங்க? அப்ப எதை புடுங்கவா? நீங்க 4 பேர் எந்திரிச்சு போயிருங்க. போயிட்டு வாங்க. ஒண்ணுக்கு இன்னுக்கு வந்தா இருட்டு வாங்க. போங்க. அப்ப ஒண்ணுக்கு வருதா? ஏன் நீ போய் புடிச்சு விட போறியா? போங்க, ஓடுங்க. கேக்குறத பாருங்க. இல்லாம நீ இல்ல அங்க புடிச்சில ஓடி இருங்க. சரி நாடா கொடுத்தேல சாடு ஓடி. பப்புனுகாரனுக்கு எனக்கு பப்புனுகாரனை தூக்கி விட்டு எறிவேன். கிளம்பிடு. நீ டீ குடிச்சாலும் சரி மூத்தா குடிச்சாலும் சரி போயா எந்திரிச்சு. போங்க. போங்க. சொல்லு, நீ சொல்லு, என்ன விஷயம்? எதுக்கு வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? இந்த இடத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? அத முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன வேலையா வந்தீங்க? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொன்னா உங்க அப்பா விட்டு முதல்ல குறைஞ்சு வருமா? தாத்தா விட்டு முதல்ல குறைஞ்சு வருமா? நீ சொன்னீங்கன்னா உங்க அப்பா விட்டு கிரீட இறங்கி வருமா? நீ சொன்னா உங்க ஐயா விட்டு ஓத இறங்கி போகுமா? நீ சொன்னீங்கன்னா உங்க தாத்தா விட்டு உலக தரிச்சு போயிருமா? போமாங்கிட்டு பாருங்க. அங்க இருந்து பாருங்க நல்லா பண்ணி சூத்து மாதிரி வாய வச்சுக்கிட்டு போவாயின்னு நாய் சூத்து மாதிரி இருக்கு. அங்க இருந்து மாந்தோப்புல இருந்து என்னையும் பாரு இதையும் பாருங்க. மோகரே பாக்கல நல்லா திருப்போணம் சந்தையில 50 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி வரத்து அரைச்சி இதுல பண்ண மாதிரி மோகரே பார்க்கும்போது லாலி லாடி விட்ட நாய் கணக்கிட்ட இருக்கேன். நான் சொன்னா அரேப்பா போலாங்கிட்டு தேவலாம் பேசிக்கிறீங்க. தேவையில்லாம நீங்க பேசுறீங்க. ஒரு ஆம்பளை வந்து இல்ல வாங்க. யாரு நீங்க? எங்க இருந்து வர்றீங்க? என்ன சொல்லியா வந்தீங்க? இந்த அதத்தையும் சாப்பிடுறீங்களா இல்ல இதத்தையும் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு பொம்பளை கிழக்கு. நீ பாட்டுக்கு வாய்ப்பு உங்களுக்கு பார்த்தா பிரச்சனையா? வாங்க. எங்க இருந்து வரீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு நல்லா இருக்கா? வந்து சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா இல்ல இதை நக்குறீங்களா இல்ல முருகி விட்டு அதை கடிக்கிறீங்களா? இல்ல எதை நக்க சொல்ற? கேட்டை சேர்த்தேன். சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க. நக்கிறீங்களா என்னத்த? இல்ல தேனை பாப்போம். இப்ப பழனிக்கு போறேன். இப்ப பழனிக்கு போறேன். பஞ்சாமிரத்தை வாங்கி தின்னவா முடியும்? நக்கத்தான முடியும். அந்த நக்கிறதான் நீங்க கேக்குறீங்க. அதே மாதிரி எத்தனை லிட்டர் தேன் வாங்கினாலும் தேனை கையில ஊத்தி நக்கத்த முடியும். அப்படியே குடிக்க முடியாது. குடிக்கவா முடியும்? பரவாயில்ல. அதுமே சொல்றீங்க. ஓவர நக்க ஆரம்பிச்சோம்னா திரட்ட ஆரம்பிச்சிடும். அப்படியா? ஓயாம ஒரே நக்கிறதுக்கு பாவடை இறக்கும் ஓயாம இருக்குடா. இருந்தா லூசி முண்டை அவுத்து போட கொஞ்ச நேரம். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. காத்தோட்டம் நல்லா இருக்கு. இவ்வளவு பேசுறியே நீ பொம்பளை பேசி நாட்டை திருத்த போறியா? ஆம்பளை பிள்ளை பேசி நாட்டை அப்படியே அடக்க போறீங்களா? ஆம்பளை பேசினா சரித்திரம், பொம்பளை பேசினா தரித்திரியா? அந்த காலத்துல பேசினாதான் பொம்பளை பேசுறது தரித்திரம். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு வாய் இல்லாட்டி வாழ முடியாதுங்கயா. அரேப்பா வாய் உள்ள பொருளைதான் பொழைச்சுக்கிறோம். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 4 ஆம்பளை சேர்ந்து ஒரு டீ கடையில ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு சிகரெட் பத்த வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறாங்க, ஒருத்தனை திருத்த போறாங்கன்னு அர்த்தம். உன்னைய மாதிரி 4 பொம்பளை அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா ஒரு குடும்பம் குளுக்கோஸ் ஆக போதுன்னு அர்த்தம். புரண்டி பேசி குடும்பத்தை கருத்துறது. வந்ததுல இருந்து பெண்களை பத்தி ரொம்ப இதா பேசிக்கிட்டீங்க. அப்ப நான் ஆண்களை பத்தி பேசினா நீ பெண்களை பத்தி பேசுவா? அப்ப நான் ஆண்களை பத்தி பேசவா? பேசி பாரு. இன்னைக்கு உனக்கு எனக்கு ஆம்பளை பொம்பளைன்ற போட்டி வந்துருச்சு. நீ பெண்களை பத்தி பேசு, நான் ஆண்களை பத்தி பேசுறேன். உலகத்திலே சாதிக்க பிறந்தது ஆம்பளை. உலகத்திலேயே சாதிக்க பிறந்தது பெண்கள் தான். என்ன சாதனை பண்ணிட்டீங்க? ஆம்பளைய பிறந்து நீ என்னத்த சாதனை பண்ண? அதே மாதிரி பொம்பளைய கட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதே பெரிய சாதனை. மாதிரி ஆம்பளை வாழ்க்கைன்ற வண்டியில வச்சு ஓட்டுறதே பெண்களுக்கு சாதிச்ச மாதிரி. அதே அப்படி பேசாதீங்க. நீங்க ஆம்பளை போய் இன்னைக்கு கொத்தனார் வேலை, நிமிந்தாள் வேலை, சித்தாள் வேலை, பெயிண்டிங் வேலை,
எல்லா வேலையிலும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து காசை கையில கொடுக்கறதுனாலதான் கொத்தனாரு வேணுன்றியா? கொத்தனாருக்கு தனியா வேலை அவங்க கொடுக்குறாங்க. அதுல சித்தாளுன்ற ஒருத்தர் இல்லாட்டி கொத்தனாருக்கு அந்த இடத்துல வேலையே கிடையாது. சரி, சித்தால எங்க நீ சட்டியை தூக்கி கொடுக்குற? கீழ இருந்து தூக்கி கொடுப்பா. ஆம்பளை எங்க நிக்கிறான்? மேல நிக்கிறீங்க. மேல நிக்கிறான். அதுல இருந்து யாரு பெருசு? ஆம்பளை தான் மேல. அப்ப அதுக்குன்னு மேல நிக்கிறப்ப ஆம்பளைக்கு அதடிமா புருஷா அப்படின்னு பாத்துக்கிட்டா தெரிய முடியும். சித்தாள் வேலைக்கு கொஞ்சம் மாதிரி பொம்பளைய கூட்டு போனா நிறைய கொத்தனார் வேலைக்கு வர மாட்டாங்க. அந்த பிள்ளை சார்ந்த தட்டை தூக்கி குடிச்சுன்னா இம்மா மரியாதை பாக்க சொன்னாங்களா? என்ன நாகரிகமா பேசி நீங்க முத மரியாதையா பேசி சபையறிந்து பேசி சபையமறிந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழக. அந்த சபையறிந்து பேசுறதுனாலதான் தாங்களுக்கு நான் இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுல சங்கத்துல இப்ப உள்ள ஆளுகள்ல அசிங்கம் பேச மாட்டேன். இப்ப உள்ள இல்ல நாடக உலகத்துக்கு வந்து நான் 13 வருஷம் ஆகுது. இந்த 13 வருஷத்துல பவதாரணி வாயில இருந்து அசிங்கம் வந்ததா எந்த ஊர்லயும் சொன்னது கிடையாது. ஏப்பா அப்படியே உடனே பத்தினி வேஷம் போடுறாரு. அத்தாடி உண்மையிலே பத்தினி தான்டா. அப்படியா? அவங்க வாயை காட்டு பாப்போம். எங்கிட்டு காட்டுங்க வாய. பண்ணி சூத்து மாதிரி வச்சுக்கிட்டு கேட்டாங்களா வாய் எப்படி இருக்குன்னு? இவ்வளவு பேசுறீங்களே. உலகத்திலே சுமக்க பிறந்தது ஆம்பளை வர்க்கம்ங்கிறேன். உலகத்திலேயே சுமக்க பிறந்தது பெண்கள் வர்க்கம் நானும் பேசுறேன். அப்படி என்ன சுமந்துட்டீங்க? நீங்க என்னத்த சுமந்தீங்க? வயக்காட்டுல நெல்லு போட்டா நெல்லு மூட்டை சுமக்கிறோம், கடலை போட்டா கடலை மூட்டை சுமக்கிறோம், வாழ்க்கை சுமையை சுமக்கிறோம், குடும்ப சுமையை சுமக்கிறோம். ஆம்பளை சுமக்காத சுமை என்ன சும்மா இருக்கு? வாழ்க்கை சுமைன்றீங்களே. வாழ்க்கை சுமைனா என்ன? வாழ்க்கை சுமைனா உனைய மாதிரி பொம்பளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதையும் சேர்த்து. வாழ்க்கை என்ன சும்மாவா கொடுக்குற? என்ன மொத்தமா நீ சும்மாவா வாழ்க்கைய கொடுக்குற? அந்த தாலியை கட்டி விட்டா நீ பெரிய வாழ்க்கை கொடுத்ததுன்னு அர்த்தமா? ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்துல தாலியை கட்டிட்டு அந்த பிள்ளைக்கு பிள்ளைய கொடுத்துட்டா நீ என்ன பெரிய வாழ்க்கை கொடுத்தது? பெரிய வாழ்க்கை. அதே தாலியை கட்டுறதுக்கு ஒரு பெண்ணாக வீட்டுல இருந்து மாமியா வீட்டுல இருந்து நீ என்னென்ன கேக்குற? வரதட்சணை வேணும்னு சொல்லி என்னென்ன கேக்குற? என்ன கேக்குறான்? வேணும்ன்ற பீரோ வேணும்ன்ற கட்டில் வேணும்ன்ற மெத்த வேணும்ன்ற மிக்சி வேணும்ன்ற குண்டியா இல்ல வண்டியாட்டா கேக்குற? எது கேக்குற? அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு கேக்குறீங்களா? நீ வந்து ஓதா வீட்டுல இருந்து என்னடா கொண்டு வர்ற? ஒண்ணே ஒண்ணு. என்னது? அந்த சும்மா கிடக்காம ஆலயமணியின் இந்த ஒன்ன கொண்டு வந்து நீ பிள்ளைய கொடுத்துட்ட. நீ என்ன பெரிய மயிராடா? அப்படி பேசாதீங்க. பொம்பளை வீட்டுல இருந்து என்னென்ன கொண்டு வரீங்க? பிரிட்ஜ் கொண்டு வரீங்க, கிரைண்டர் கொண்டு வரீங்க, மிக்சி கொண்டு வரீங்க. அதே மாதிரி ஆம்பளைக்கு பைக் வாங்கி தரீங்க. நீங்க நகை எத்தனை ரூபாய் போட்டு வரீங்க? 100 ரூபாய் நகை போடுவோம். 100 ரூபாய் நகை. இத்தனை ஆண்கள் உட்காந்துருக்கீங்க. 100 ரூபாய் பெண்கள் வீட்டுல இருந்து போட்டு வரீங்களே. அத ஆம்பளை நாங்களா ஓட்டு மணிக்கு கிட்டறோம். நீ தானமா போட்டுக்கிட்டு ஒரு ஊரா மணிக்கு கிட்ட ஆம்பளை பொம்போல நகை ஓட விடுறீங்க. கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே மாமியால இருந்து மாமனார்ல இருந்து புருஷன்ல இருந்து எல்லாரும் காலில் விழுந்துறீங்க. அந்த மருமகனே குடும்பத்துல கஷ்டமா இருக்குடா. உன் நகையை போடுறான். உன் மாமனாருக்கு வண்டி சரிஞ்சு போச்சு. உன் பூஜைக்கார வண்டி இதுக்குள்ள நுழைஞ்சு போச்சு. என்ன சொல்லி நீ நகையை வாங்குற? ஏன் வாங்குற? சம்பாரிச்சு கடனாடுறா? ஒரு பொம்பளை பிள்ளை போட்டு வந்த நகையை ஏன் வாங்குற? அப்படி கிடையாது. பொம்பளை நீ ரவுடி முண்டியாடி இப்படி வீச்சு வீச்சு கத்தி கிடக்க சேவலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஆனந்தகுமார் இவள பேசி ஆனந்தகுமார் ஆனந்தகுமாரோட சிஷ்ய பிள்ளை ஆனந்தராஜ். நீ ஆனந்தகுமார தானே வந்திருப்ப. ஆளு சின்ன ஆளா இருக்கான்னு சொல்லி லேசார கூடாது. ஓடுற ஓட்டுல பொட்டியை கலட்டி போடுவேன். நீ சின்ன ஆளு இருக்கா? சின்ன ஆளு தலையில கொடுத்தேன்னா தரையோட போயிருவேன். சப்பு சப்புன்னு அடிச்சு சண்டி விவரம் அடிச்சு போயிருவேன். நீ சப்பிட்டு போனேன். நான் வேணா நான் சொல்ல போறேன். குடுக்குற உறுப்புல உங்க ஆத்தா விட்டு உறுப்பாவோட பலட்டு நான் அடிக்கிறேன். ஒப்பை விட்டு டவுசர் டவர்னு கிழிச்சு டவுசரே விட மாட்டாருமா. ஆத்தா உள்பாவுடைய கட்டாதுடா. போடாங்கிட்டு போடாங்கிட்டு இவ்வளவு பேசுறீங்களே. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிகாம் பிஎம் படிச்சிருக்கேன். பிகாம் எம்ஏ படிச்சிருக்கேன். என்ன வயதுக்கு நாடகத்துக்கு வந்த? புடுங்குறதுக்கு வந்தாங்க. பிகாம் அதாவது இது வந்து எனக்கு வந்து பரம்பரை தொழில். அதுக்காக வந்து ஒன்று தொட்டு பரவாயில்ல. நீங்க பிகாம் டபிள்யூ டிகிரி முடிச்சிருக்கீங்க. அப்ப என்ன பேசினாலும் பேசுவீங்க. பேசுவேன். உண்மைதானே? பேசி பாரு. உங்க சர்வீஸ் வேற. காலேஜ்ல போய் இந்த குரல்ல பேசினா எல்லாரும் ஆம்பளையானு இருக்கிறாங்க. அப்படியா? காலேஜ் படிக்கிறீங்களா? இப்போ ஒரு டிகிரியா? போய் கேக்குறேன். என்ன ஆம்பளையா? பாய பார்த்தா பாய ஆட சண்டால் அப்படி பிஞ்சு போன உரல் இந்த மூஞ்சில முழிச்சிட்டு போங்க. எங்க போனாலும் நல்ல காரியம் அப்படி நடக்கும். இந்த மாசமா இருக்கிற பொம்பளையாளர்கள் வாங்க முளைச்சிங்கன்னா ரெட்ட புள்ள வரக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா என்னைய மாதிரி அழகா வரக்கணும். ஆமா அழகுல ஒண்ணு இத இப்படியா இறக்கி விடு. இந்த மாதிரி உண்மையிலே வய காமிக்காதமா இல்ல வாத்தியார். இந்த பிள்ளைய நிறைய படிச்சிருக்கோம் சொல்றவில்ல. ஆமா லேசா விசாரிச்சு பாப்போம். எங்க? ஆமா இது என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா மேடம்? நிறைய படிச்சிருக்கீங்க. உண்மைதானே? உங்க கேக்குற கேள்விக்கு டாப்பு டாப்புன்னு பதில் சொல்றேன். பதில் சொல்லுவீங்க. கேளுங்க. கிராமத்துலதான் இருக்கான். பசுமாடு
நல்லா பால் கொடுக்கணும்னா என்ன போடணும்? மக்கள் போடணும். லூசி முட்டை மாட்டை கொண்டு போய் சென்னைக்கு போடணும். இப்படி வக்கீல் கோட்டை மசீர்லயா பால்? ஆனா உண்மையாலே எனக்கு ஒரு விஷயம் பத்தான் தெரியுது. என்ன? நாடக சீசன் இல்லாத நேரத்துல ஆனந்தராஜ் மாந்தோப்புல என்ன பண்றியா, மாடை கொண்டு போய் சென்னைக்கு போடுறேன்டா. அந்த வேலைதான் நீ பாக்குற. 10 மாடு வச்சிருக்கேன், சும்மா கிடையாது, பழக்கம் தான். என்ன பரவாயில்ல. மாடு வச்சிருக்கீங்க? நாங்க பசுவ மாடு வச்சிருக்கோம். நான் வந்து காளை மாடு வச்சிருக்கேன். காளை மாடு கொண்டு போய் எங்க அப்பத்தா ஒண்ணு இருக்கு, அங்க கொண்டு வந்து விடு. ஆத்தாடி, இப்படி ஒரு வாயா, பழைய கிழங்கு மாதிரி. வாங்க. ஒரு மாடு 6 மாசம், ஒரு மாடு 3 மாசம். இல்ல எந்த மாடு முன்னாடி கண்டு ஓடும்? 6 மாசம் சேனதா முன்னாடி கண்டு ஓடும். எல்லா மாடுமே லூசி முண்டை பின்னாடி தாண்டி கண்டு ஓடும். முன்னாடி வாயில ஓடும். பாம்புக்கு சாம்புக்கு என்ன வித்தியாசம்? பாம்புக்கு சாம்புக்கு என்னமா சொல்ல தைரியமான ஆம்பளை சொல்லு நீ. பாம்பு விழுவிழுந்தா இருக்கும், சாம்பு விழுவிழுந்தா இருக்கும். கிடையாது. சரி இல்ல வேற என்ன நீ சொல்ற தம்பி? எப்படி சொல்றேன்? இவன் மூத்திரத்தை வாங்கி குடுறா முட்டா போலாம். எப்படி சொல்றேன் பாரு, சாம்பு ஓட்டா மண்டையில முறை வரும், பாம்பு ஓட்டா வாயில முறை வரும்னு. அதுதான் கிடையாது. நான் சொல்லவா? சாம்ப பட்டு பாரு, நல்லா விழுக்கு 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 விழுக்குன்னு இருக்கும். பாம்பை புடிச்சு பாரு, நல்லா விழுக்கு 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 விழுக்கு. நிறைய பாம்பை கொண்டிருப்பா அவளுக்கு. கொஞ்சம் இந்த பாம்பையா கொண்டு. நீங்க இந்த பொம்பளை தானே? இந்த பொம்பளை பாவனை கட்டி இருக்கீங்க இல்ல? நீங்க பொம்பளை தானே? பொம்பளை பாவாடை கட்டி இருக்கீங்க இல்ல? இந்த பாவாடை கட்டுறதுக்கு என்ன வேணும்? என்னடா குண்டி இது இப்படி? நீ என்ன குண்டியா வாக்குற? பாவாடை கட்டுறதுக்கு இடுப்பு வேணும். ஓலூசி முண்டை முதல்ல குண்டி வேணும். இப்படி வலிக்கிட்டு போயிரு, பெருத்துக்கிட்டே வருது. இல்லாட்டி வலிக்கிட்டு போயிருப்ப. என்ன ரொம்ப பெருசா இருக்கு இந்த சீசன்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா யாரு வரணும்? குண்டிய சொல்றேன், நீங்க பாவாடைய சொல்றீங்க. கல்யாணம் ஆகணும்னா எனது கணவர் வரணும். முதல் நீ வயசுக்கு வரணும். உன்னை கூட்டு போய் சாம்பிராணி விடுவாங்க, பேசுற வெக்கம் இல்லாம. அதுக்குத்தான் அப்பவே சொன்னாங்க, என்னண்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1:45 போட்டாலும் படக்கு சரணவதி சரணவதி ஓட்டுறதா போகுது பார் வண்டி, ஓட்டுறதா போகுது பார் வண்டி வண்டி. உனக்குத்தான் இருக்கிறது இந்த தண்ணி, உனக்குத்தான் இருக்கிறது இந்த தண்ணி. நாட்டு போட்ட ஐயாக்கு 4 பக்கமும் ஓட்ட, நாட்டு போட்ட ஐயாக்கு 4 பக்கமும் ஓட்ட. புருஷன் கிடைக்காத பொம்பளை போஸ்ட் மரத்தை புடிச்சு ஆட்டி கண்டாலும் பிள்ளை ஒத்த பிள்ளை பக்கத்துக்கு பிள்ளாதவ 4 பிள்ளை வேணும்னு உலக்கி எடுத்துக்கிட்டு ஒத்த புருஷனவே வச்சு சமாளிக்க முடியலையா? அவ 8 புருஷன் நீக்கிற காரணத்துக்கு ரசீது ஓட்டாலாம். எங்கயா போற மாறியாட்டா என்னைய புடிச்சுக்கிட்டு யாரும் கணக்கா பேசக்கூடாது. ஒண்ணுக்கு இருக்க முடியாத பொம்பளை 1 வாரம் பழனிக்கு பாதயாத்திரை போனாங்க. ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு 1 வாரம் பழனிக்கு வரதுக்கு என்னடா இருக்கு? அங்க ஒரு சித்த வைத்தியம் இருந்திருக்காரு, நடந்தே போய் பார்த்து சின்ன அடிச்சு கிடக்கிறதுக்கு மாங்கலத்து சின்னியா மயக்கப்பட கிடந்தாலாமா? பாவடை வாங்க காசு இல்லாத பொம்பளை யூரியா சாக்க தச்சுட்டு குண்டி ஊரம் அரிக்குதுண்டால. என்னப்பா சொன்ன? பாவடை வாங்க காசு இல்லாதவ யூரியா சாக்க எடுத்து மாட்டிக்கிட்டு போசி போசின்னு பெடாக்சி பீக்குதுண்டாங்க. கம்மாயில கிடக்குறதுக்கு என்ன நீ போடா இதை விட்டு. தாமரக்குளம் கம்மாக்குள்ள கிடந்துச்சா 2ஆள் உயரத்துல கோர. சரி, தாமரக்குளம் கம்மாக்குள்ள இருந்தா கிடக்குற கம்மாக்குள்ள கிடந்துச்சா 2ஆள் உயரத்துல கோர. இந்த பவதாரணி பாவடைக்குள்ள வச்சா நீ சாரு அனகொண்டாவே போனாலும் செத்து போகும். ஆத்துல கிடக்குதான் கிளத்தி, நீ சும்மா அறுக்கவே தெரியாத உங்கள 52 அருவாமனையை வாங்கி வச்சுக்கிட்டு நான் இதுல இருக்கட்டா இல்ல அதுல இருக்கட்டாண்டால பேசலாம். பரவாயில்ல, நல்லாவே பேசுறீங்க. அப்படியே நீ சிரிக்கிற எனக்கு பொசி ஒண்ணு அதான் வந்த வாரா வாய் அடிக்கடி தான் இது ஒரு மினி முடிச்சிருக்கு போலடா இந்த பிள்ளைக்கு. பரவாயில்ல, நேரத்துல என்ன பண்றீங்க? காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். என்ன பண்றீங்க? என்ன வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரமுக்கு? என்ன என்ன வியாபாரம்? நல்ல வியாபாரம் தான். வெள்ளரிக்காய் விக்கிறியா வச்சிருக்கியாமா? எங்க மறுபடியும் அந்த இதுல சாட்டிக்கம் ஆட்டியா ஒரு மாதிரியா? பிளீஸ் மேடம், என் ஆசையை நிவர்த்தி பண்ணிக்கிறேன். நீங்க வெள்ளரிக்கா வியாபாரம், நீங்க என்ன வியாபாரம்? நான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வியாபாரம் பார்ப்பேன். இப்ப பார்க்கக்கூடிய வியாபாரம் புளியம்பழம் வியாபாரம். புளியம்பழம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னங்க?
ஒரு பழம் நீளமா இருக்கும், சரி. இன்னொரு பழம் துரட்டி மாதிரி இருக்கும். சரி. அது ஏன் அப்படி வளைஞ்சுக்குது? ஒவ்வொரு பழம் உரம் பத்தாம கொஞ்சம் லேசா வளைஞ்சுக்கிட்டே போகும். நம்ம பழம் அப்படி பழம்ல நீட்ட பழம் தான், நெட்டு பழம். அதனால ரெண்டு ஒரு வியாபாரத்தையும் பாப்போமே. ஆடி படிக்குமா? அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, ஆரோரம் கொண்டாக்காரி, ஓரோரம் கொண்டாக்காரி, காதோரம் கொண்டாக்காரி, காதோரம் கொண்டக்காரி, இவ கையடப்புல கெட்டிக்காரி, இவ கையடப்புல கெட்டிக்காரி. பொம்பளை வச்சு நான் என்ன செய்யறது? அடி வந்தாலும் வாடி மதுராசு பாபுராடி, போனாலும் போடி புதுக்கோட்டை போய் அடி வந்தாலும் வாடி மதுராசு பாபுராடி, போனாலும் போடி புதுக்கோட்டை போய் இடதாடி. டேய், நீங்க ஒல்லியா இருக்கீங்க, நீங்க தவிடுவீங்க. சரி. நான் குதிச்சேன்னா என் குடும்பமே மேலே ஏறும். இல்லம்மா நீங்க ஒரு மாதிரி பின்னாடி தூக்குறது உள்ள அதை அப்படியே கொஞ்ச நேரம் அங்க கலட்டி வச்சுட்டு வாங்க. அடி வந்தாலும் வாடி மதுரை, அடி வந்தாலும் வாடி மதுரை பாபுராடி. அடி ஆறில்லாதே கட்டுக்குள்ளே லவுசு பண்ணும் சின்ன குட்டி. தனித்தனியா 4 ஓடு. அந்த கரலாக்குள்ள ஓரத்தி, அந்த சோலைக்குள்ளே ஓரத்திலே சோடி போறார் இன்னைக்கு. ஒத்தன்மைதாரே ஒரு ஒட்டப்புத்திட்டு தாரே ஒத்துக்கிட்டு வாடி ஓட. என்னாச்சு? இது குண்டியே நினைக்கிறேன். அதுக்கு அப்பதான் நீ நலிவே சூப்பரா இருக்குங்க. ஏ அப்பா, ஆனா யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல. நல்ல டவராவை கவுத்தி போட்டது மாதிரி. எனக்கு வேணாம். ஆ? உங்களுக்கா? திருவாரூர் தேரே பக்கவாடி, உனக்கு வைக்கவாடி. மச்சான பாரடி, மச்சானாலடி. மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று சேரு இந்த மாலை. மாங்குயிலே பூங்குயிலே
இல்லம்மா என்னடா என்ன சுத்திக்கிட்டு என்ன தேடி சின்ன முருகையா சோத்த தின்றியா பிய தின்றியா ஒரு பொம்பளை பிள்ளைய மைக்குக்கு மேல காலை தூக்க வச்சுக்கிற தூக்கம் உள்ளதான் போட்டிருக்கீல ஏன் காலை தூக்க தெரியாதா? எனக்கு தூக்கி பழக்கம். நான் அடிப்பு அன்னைக்கு வியாழக்கிழமை நல்லா தூக்குனேன் வீட்டுல. அப்படியா? அன்னைக்கு ரெஸ்ட் ஆன பிள்ளைக்கு வரிசையா நாடகத்துக்கு போய் தான் அப்ப தூக்கிடும்டா. இப்ப நான் காலை தூக்கணுமா? உன் புரிஞ்ச வீட்டு காசு சும்மாவா வரும்? காலை தூக்கல. இதுல நிறைய பேர் காசு கொடுத்துருப்பாங்க. சரி, அதுக்கு நீ எல்லாத்தையும் முடிச்சுவியா? எல்லாரையும் வரி கொடுத்துருக்காங்க. அந்த காசை வாங்கல நோகாம உடம்பு நோகாம வாங்க கூடாது, உழைக்கணும். அப்ப நான் தூக்குமா? பாவடை தடுக்குதுன்னா பாவடை கொஞ்ச நேரம் காசு வேணும்னா காலை தூக்கு. மாட்டேன் கோமாளியை விடவே மாட்டேன். சொல்லலாம்டா. நான் கூட லேசா நினைச்சேன். எப்படி நல்லா கால தூக்குற உள்ளதே. ஆமா பரவாயில்ல, நல்லா வேற எல்லாரும் பேசுறீங்க. காலத்தை நேரத்தை அனுசரிக்கிறது. அவங்க சொன்னது மாதிரி பப்புன் டான்ஸ்ங்கிறது சாம்பார்ல ஓரம் வைக்கிற ஊருகா மாதிரிதான். ஓரமா இருந்துக்கிறதுனால வெளியில விடணும். எல்லாத்தையும் அக்கா சொல்றியா? ஐயப்பா கவிச்சியா பேசி வாங்க மேடம். உங்களை எப்படி காதல் பண்ணது? நீ தூக்கணும்னே உனக்கு காதல் வந்துச்சு. உங்க பேரை சொன்னீங்கன்னா நான் உங்களை காதல் பண்ணலாம். ஏதோ மாதிரி சொல்லட்டும். ரொமான்ஸ் என்ன கேட்டீங்க? உங்க நேம் பிளீஸ். சொன்னா சிரிக்க கூடாது. சிரிக்க மாட்டேன், சொல்லுங்க. சொன்னா கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன், சும்மா சொல்லுங்க. நிஜமாவா? சத்தியமா. என் பேரு கெளுத்தி குஞ்சு. உங்க பேரு கெளுத்தி குஞ்சு. அம்மாயை பார்த்தா அந்த பிள்ளைக்கு ஆசை. என் பேரு என்ன தெரியுமா? எங்க அம்மா பேரு என்ன தெரியுமா? என்ன பேரு? எங்க அம்மா பேரு தான் கெண்ட குஞ்சு. உங்க அப்பா பேரு? அவர் பேரு ஊழி. ஊழி. உங்க அண்ணன் பேரு? எங்க அண்ணன் பேரு தான் ஐர குஞ்சு. உங்க அக்கா பேரு? எங்க அக்கா பேரு பாப்புலட்டு. அதே அப்பா. பரவாயில்ல, அப்ப நீங்க அந்த குடும்பமா? நான் பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? பேரு குனிஞ்சு கொடுக்குற குருவமா. நீ நல்லா குடும்பமா. இந்த பேரு தான் கரெக்டான பேரு. உங்க பேரு குனிஞ்சு கொடுக்குற குருவமா. என் பேர் என்ன தெரியுமா? வெட்டிக்கார பேரு என்ன தெரியுமா? என்ன பேரு? அவர் பேரு தான் நாக்கடி நாராயணன். நீங்க முந்து அடிக்கிற நீளம் என் பேரு. அவர் அடிச்சு செவர் சாஞ்சி போகுது. முருகங்கார் பேரு என்ன தெரியுமா? அவரு தான் அகட்டு குத்து ஆகப்பேன். ஆல்ரவுண்டுக்கார் பேரு? அவர் பேரு குருட்டு குத்து. குருட்டு குத்து குருசாமி. தாளக்கார் பேரு? அது வெறும் குத்து வெள்ளச்சாமி. பரவாயில்ல. உங்களை எப்படி காதல் பண்ண தெரியுமா? காதல் சொல்லு. பைசட்டுக்கார் பேரு என்ன தெரியுமா? அவர் பேரு இருக்கா? சிந்தாமணி குயிலே. உங்க பேரு என்னன்னு? முனியாண்டி. அவர் பேர் என்ன தெரியுமா? முக்கி முக்கி குனிக்குதுற முனியாண்டி. சிந்தாமணி குயிலே மனக்கு ஒரு சிந்தாளம் கொஞ்சம் நடுவாமலே நீ நடுவாதே மனம் ஒரு காதலி மயிலே மயிலே சிந்தாமணி குயிலே மனக்கு ஒரு சிந்தாளமோ மனமே.
அடுத்தவன் வந்துருச்சா? என்னடி காதல் பண்ணல இப்படி ஒரு சந்தோஷமா காதல் பண்ணுவான்னு மாலா ஏமா மாலா அக்க போற மாலா காதலிக்கிறது சரி நம்ம இருவரும் கல்யாணமாகி சந்தோஷமா வாழ்கின்ற நாட்கள் வாழுகிற போது என்னடி பிரசர் வந்த முண்ட மாதிரி கூட நம்ம கல்யாணமாகி சந்தோஷமா வாழ்கின்ற சந்தோஷமா இருக்கும் பொழுது கல்யாணமாகி 3வது நாளே நீ செத்துட்டேனா உங்க புதைச்ச மண்ணு காயிரக்குள்ள நான் கிடாத்திருக்க முருகண்ட போயிருவேன் கோப்பா. உடம்புக்கு நீ புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவர் உனக்கு அண்ணன். யாரு அவரா? அதனாலதான் சரி அண்ணன் தம்பிக்குள்ள சரி பிளக்கிட்டு போறா. சொல்லுங்க சொல்லுவா காதல பாரு குயிலா கூவே பாரு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் தானே. ஒரு மாலையில் ஒரு கோல் உன்னைத்தானே நம்பி வந்தாய் வாடே உயிர் எடுத்து உன்னைத்தானே
விஷயம், யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. முக்கியமா அந்த பெண்கள்லாம் அந்த எந்திரிச்சு போயிடாதீங்க. இன்னைக்கு பப்புனுக்காரன் பொம்பளை வேஷம் போட்டு வருவியா, அத நீங்க யாராவது பார்க்காம போனீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி மண்ணவாரி தூத்துறவ நானாதான். யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. சொல்லி முடிக்கல. பொம்பளை மாறி வந்துருவேன். போயிட்டு வரோம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உன்னுக்குள் ஒன்னாக அன்பாளே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உன்னுக்கு ஒன்னாக அன்பாளே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை. தாராட்டை கேட்டதில்லை, ஒரு பாட்டு மறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவனிலும். சொத்துக்கு சொத்தாதே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு ஒன்னாதே அன்பாடி இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாதே. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமிழ்ந்த தம்பி உள்ளும். இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமிழ்ந்த தம்பி உள்ளும். அன்னையன வந்த உள்ளும் தெய்வமென்ன காவல் கொள்ளும். அன்னையன வந்த உள்ளும் தெய்வமென்ன காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவதில் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு ஒன்னாக அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமட நாடு நாள் உண்ட
பாத்திரத்தை ஏற்றிருக்கும் அடியனுடைய விளக்கங்கள் பல வடதிசை திரைகமலை தென் திசையில் பரங்குன்றம் தென்பழனி மேற்கல்லை இடைப்பட்ட திசையெல்லாம் இல்லாத நீருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் நீதான் அருள் பெற வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சதாட்சரா, ஆரமுகா, குகா, குமரா, செந்திர முருகா, செந்திர முடிவில்லா. இங்கே வெள்ளையர் நடிக்கும் கொல்லக்குடியை சேர்ந்த ராதாஸ்ரீ அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக பங்காளிகள் சார்பாக முன்னாடி எடுத்து மாலை எடுத்து குறிப்பிடுகிறார். எனக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடைகளை போற்றி கௌரவப்படுத்திய அலுவலர்களுக்கு மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் சார்பாகம் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி அவள்வாண்டி தருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அங்கு தினம் கொண்டி மலை மீது அமர்ந்தாண்டி சிவனாரி மகனாக பிறந்தாண்டி அந்த சிவன் மலையேறி வருவாண்டி நவலோக மனிதாக நின்றாண்டி நவலோக மணியாக நின்றாண்டி இன்று நடமாடும் துணையாக அமைந்தாண்டி அவள் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பாலாபிஷேகங்கள் பாண்டி சுவை தந்தாமே தன்னை குளிப்பாண்டி பாலாதி தேகங்கள் சீத்தாண்டி அதில் பண்டோரி துள்ளி குளிப்பாண்டி காணார மலையேற வைப்பாண்டி காடார மலையேறவை பாண்டி கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வார்க்கு எவர்க்கேனும் வரும் ஓடி பக்தர்கள் தினம் தோறும் வளர் கோடி பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி அவள் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி அருள்வாண்டி
என்ற புனித பாத்திரத்தை ஏற்றிருக்கும் அடியனுடைய விளக்கங்கள் பல வடதிசை திரைகமலை தென் திசையில் பரங்குன்றம் தென்பழனி மேற்கல்லை இடைப்பட்ட திசையெல்லாம் இதாக நீர்ந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் நீதான் அருள் பெற வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சதாட்சரா, ஆரமுகா, குகா, குமரா, செந்திர முருகா, செந்திர முடிவேலா. இங்கே வெள்ளையர் நடிக்கும் கொள்ளக்குடியை சேர்ந்த ராதாஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பங்காளிகள் சார்பாக பொன்னாடி எடுத்து மாலை எடுத்து கூறப்படுகிறார். எனக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடைகளை போற்றி கௌரவப்படுத்திய அலுவலர்களுக்கு மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் சார்பாகம் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி 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 கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி விளையாண்டி பழனி விளையாண்டி வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி அவள் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அங்கு தினம் கொண்டி மலை மீது அமர்ந்தாண்டி சிவனாரி மகனாக பிறந்தாண்டி அந்த சிவன் கொண்டு மலையேறி வருவாண்டி நவலோக மனிதாக நின்றாண்டி நவலோக மனிதாக நின்றாண்டி எங்கும் நடமாடும் துணையாக அமைந்தாண்டி அவள் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி சுவை தந்தாமே தந்தமிழ் குளிப்பாண்டி பாலாதி தேகங்கள் சேர்த்தாண்டி அதில் பண்பூரி துள்ளி குளிப்பாண்டி தானார மலையேற வைப்பாண்டி பாலார மலையேறவை பாண்டி கந்தா என்றால் இங்கு வந்தேன் என்று சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வார்க்கு எவர்க்கேனும் வருமோடி பக்தர்கள் தினம் தோறும் வளர் கோடி பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி